நெல்லையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் தங்களது பெண்ணை தங்களுடன் அனுப்பி வைத்து விடுமாறு பெண் வீட்டார் கதறி எழும் காட்சி வெளியாகியுள்ளது. நெல்லையில் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வைத்து கடந்த 13ஆம் தேதி ஒரு காதல் ஜோடி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டது. இதையடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் புகுந்த பெண் வீட்டார் தங்களது பெண்ணை தங்களுடன் அனுப்பி வைத்து விடுமாறு கெஞ்சினர். பெண்ணின் அண்ணன் மற்றும் தாயார் அங்கிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பெண் வழக்கறிஞரின் காலில் விழுந்து கதறி எழுந்தனர். இந்த காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் பெண் வீட்டார் சாலையில் படுத்து போராட்டம் நடத்தியது, கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது ஆகிய வீடியோக்களும் வெளியாகியுள்ளன. எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா? விருப்பப்பட்டவங்க 3 நாள் நைட்டு தங்க வைக்கிறியம்மா, இதெல்லாம் என்னம்மா சொல்லி நீ படிச்ச வக்கீல் சொல்லி இந்த சம்பவத்தின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை தாக்கியதாக 7 பெண்கள் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 70 வயது பாட்டி மற்றும் கை குழந்தையுடன் இருந்த ஒரு பெண்ணுக்கு காவல் நிலைய ஜாமீன் கொடுக்கப்பட்டது. மீதமுள்ள 11 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களில் 5 பெண்களுக்கு நீதிமன்ற ஜாமீன் கொடுக்கப்பட்ட நிலையில் 6 பெண்கள் மற்றும் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.